கர்த்தருக்கு சோத்திரம். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு தாலுகாவிலேருந்து வரேன். இப்படி எவ்வளோ இப்போ 1998 நான் எங்களை ஏற்றுக்கொண்டது. இப்போ 2024 இது வரையும் இப்போ 3 வருஷமாக தான் இங்கே இவர்கிட்ட இந்த ஒளி பார்த்து இந்த ஜீவவழி ஜவகோவர் சார்பில் எனக்கு நல்ல சுகத்தை பேலத்தை கொடுத்து இவ்வளோ நாள் வர உதவி செஞ்சார் கர்த்தர். அதுக்கு நன்றி. இன்னும் எவ்வளோ பாரு, நேற்று இப்போ 3 நாளைக்கு முன்னே அங்கே ஒரு டெத்துக்கு போயிட்டேன். அது போயின்னு கூடாது, அவங்க வர வச்சுட்டாங்க. போனோன்னு நான் நல்லா நான் போகிற ஒரு ரூட்டில் தான் போகிறேன், ஒதுங்கி தான் போனேன். ஆனாலும் ஒரு பைக்கார பசங்க நல்லா 2 பசங்களும் வலுவான அடி அடிச்சிட்டுச்சு. ஒரு நல்ல காயம், ரத்தம். ஆனாலும் நேற்றெல்லாம் 3 லோடு கல், உடப்பு கல், இந்த பாய போடுறதுக்கு கூட அதில் ஏற்றுப்பெல்லாம் கர்த்தர் தந்தார். கர்த்தருக்கு இருவு யார் ஏதோ ஒரு புண்ணியத்தில் என்னை அங்கே ஒதுக்கிட்டார். இல்லைன்னா மரணம்னா கூட அங்கே ஆள் இல்லை. கர்த்தர் தான் எனக்கு உதவி. இந்த ஜீவகோழி ஜவ சார்பில் எவ்வளோ எனக்கு எத்தனை எங்கள் மனைவிக்கு எங்களுக்கு பிரச்சனை எவ்வளோலையும் இப்போ 3 வருஷமாக நல்லா சுகத்தை பலத்தையும் தந்து அவரை நினைக்கும் போது தானாக போயிடுது. இதில் உண்மை, பெங்களூரில் ஜக்கூர் மைதானத்தில் ஒரு 3 நாள் கூட்டம் 2005 அப்போது ஒரு சுனாமி வந்தது. சுனாமிலேருந்து அப்போ எங்கள் பாஸ்டர் என்னை ஒரு அட்டை கொடுத்தாரு. அவர் இது பாப்பாங்க கூட்டம், அது ஒரு பெரிய ஜவ கூட்டம். அவர் வெளிநாட்டுக்கார், 2000 பேர் நடத்துகிறாரு பிளாட்டில் வந்து. பெங்களூரில் ஒரு அப்போ சரியான பிஜேபிக்கெல்லாம் போராட்டம். அதுலேயும் ஒரு வெள்ளிக்கிழமை நாள் போனேன். எவ்வளோ இப்போ இந்த கண்ட்ரேட்டுங்கெல்லாம் பேசுகிறாங்க கன்னடத்தில். இப்போ போலியமாகன்றான், எங்கேருந்து வரான்னு சாணி ஒரு இப்போ அந்த போஸ்டர்லாம் அடிக்கிறாங்க. எனக்கும் வெள்ளிக்கிழமை நாள் உபவாசத்தோடு போயிட்டு நானும் ஒண்டி போகிறேன், யாருமே இல்லை கூட. வந்து எனக்கு சொன்ன பாஸ்டர், நீ வெளிநாட்டின பாஸ்டரே வர முடியல, உடம்பு சரியில்லாதாகிடுச்சு. ஆனாலே கர்த்தருக்கு இருவில் இப்போ 26 வருஷமாக என்னை நடத்தின்னு வர்றாரு எல்லா போராட்டத்திலும். இப்போ நிலம் வாங்கியும் ஒரு இப்போ இந்த ஜீவவழி ஜவகோபால் சார்பில் எல்லாம் ஒரு உதவி செஞ்சு எனக்கு ஒரு 3,50,000 ரூபாய் உதவி எங்கள் மக மூலியமாக கொடுத்து கூட நிலம் பண்ணும். அது பொறுத்தனே எதுவுமே செய்யலை. ஆனால் ஜபத்தில் வச்சேன் அவர்கிட்ட சொல்லி, சரிப்பா பண்ணுறேன்னு பண்ணார். நல்லபடியாக இருக்குது. அதில் ஒரு போராட்டம், ஒரு விக்கிர ஆராதனையில் ஒரு வேலுகெல்லாம் வச்சுட்டுருக்குறாங்க. அது எங்கள் பக்கத்தில் இந்த வாங்கினவங்க உருப்படி ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உருப்படி ஆகுவேன், சொல்கிறவங்க ஆக முடியாது. கர்த்தர் கிருபை. இந்த ஜீவவழி ஜவகோவர் சார்பத்தில் எல்லாம் நடக்கும். அநேகம் பேருக்கு நல்லது நடக்கும். இதில் எல்லாருக்கும் அவர் நம்புறவங்களும் கைவிட மாட்டார். இங்கே நல்லா ஒரு அம்மா சொன்னாங்க, அப்படி இவர் சார்பில் எவ்வளோ நல்லது தான் நடக்கும். அவங்க மறக்க முடியாது, அவர் கர்த்தரும் மறக்க முடியாது. என்னை எடுத்து தெரிஞ்சு கொண்டவர். என்னை வழிநடத்தின பாய்ச்சிட்டும் போயிட்டார். போனாலும் எனக்கு நல்ல இடம் வழி காட்டி விட்டார். இந்த ஒளி மூலியமாக எனக்கு ஜீவவழி ஜவகோவர் சார்பில் நல்ல இடத்த வழி காட்டிட்டார். இது நடக்கும் எல்லாருக்கும். நாம் அவர் கீழ்ப்படிஞ்சு அவர் கர்த்தர் கீழ்ப்படியும் போது எல்லாமே நடக்கும். நன்றி, கோடான கோடி நன்றி. இன்னொரு சொன்னால் எவ்வளோ சாட்சிக்குது. இப்போ சுருக்கமாக முடிச்சிட்டேன் சாட்சி. இதுக்காக எல்லோரும்